2025 ஜனவரி 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின் ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு புதிய பரபரப்பை உருவாக்கியது. ட்ரம்ப் ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதிக்க வேண்டும் என கூறி உக்ரைனில் போரை 24 மணி நேரத்தில் முடிக்க உறுதியளித்தார். ஆனால் இதற்கு பிறகு நடந்த விவாதங்களில் ரஷ்யா அமெரிக்கா இடையே பரபரப்பு அதிகரித்தது. ட்ரம்ப் உக்ரைனுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றார், இல்லையெனில் ரஷ்யாவை சீரழிக்க வேண்டும் எனவும் எச்சரித்தார். புட்டின் பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருக்கிறேன் என்று கூறினார். ஆனால் எது உண்மையாக நடக்கப் போவது என்ற கேள்வி உக்ரைனின் தலைவரை சிரமத்தில் ஆழ்த்தியது. இதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா உரையாடல்களை ஆரம்பிக்கவும் போரை முடிவுக்கு கொண்டுவர உடனடி பேச்சுவார்த்தைகளை தொடங்கவும் ஒப்புக்கொண்டார். ஆனால் உக்ரைன் தனது நிலைப்பாட்டை விட்டு மாறுவதாக இல்லை. பிப்ரவரி 15ஆம் தேதி கீவ் அமெரிக்காவின் உதவியுடன் ரஷ்யாவுடன் ஒரு கனிம ஒப்பந்தம் செய்வதை மறுத்தது. இதற்கு பின் மார்ச் 3ஆம் தேதி ட்ரம்ப் உக்ரைனுக்கு இராணுவ உதவியையும் ரஷ்யாவுடன் உளவுத்துறை தகவல்களை பகிர்ந்ததும் நிறுத்துவதாக அறிவித்தார். இதனை அடுத்து மார்ச் 11ஆம் தேதி உக்ரைன் மற்றும் அமெரிக்கா 30 நாள் போர் நிறுத்துவதற்கான திட்டத்தில் உடன்பட்டனர். இதன் மூலம் ரஷ்யா உக்ரைன் போரில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சிக்கப்பட்டது. ஆனால் போர் நிறுத்தம் முடியவில்லை. மார்ச் 18ஆம் தேதி ட்ரம்ப் மற்றும் புட்டின் உக்ரைனின் எரிசக்தி வசதிகள் மீது ரஷ்யா தாக்குதல்களை இடைநிறுத்துவதற்காக சம்மதித்தனர். ஆனால் இது போர் நிறுத்தமாக மாறவில்லை. இந்நிலையில் கிரெம்ளின் எச்சரிக்கை விடுத்து பேச்சுவார்த்தைகள் கடினமானவை என தெரிவித்தது. மேற்கு நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுத உதவி வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்றும் உக்ரைனுக்கு பொருளாதார உதவியையும் நிறுத்த வேண்டும் என புட்டின் வலியுறுத்தினார். இந்த போர் முடிவுக்கு செல்லும் பயணம் இன்னும் சவால்களோடு உள்ளது. உலகம் முழுவதும் இது ஒரு தீவிர கவனத்தை பெற்ற பரபரப்பான சூழலில் போர் முடிவுக்கு வருமா அல்லது தொடருமா என்னும் கேள்வியை உலக நாடுகளுக்கிடையே உருவாக்கியிருக்கிறது.